வணக்கம் மக்களே. ஸோ எல்லோருக்கும் வணக்கம். ஸோ ஈஸ்டரு, அப்புறம் ரம்ஜான், அப்புறம் புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நல்ல நிகழ்வுகள் பிறக்கைக்குள்ள, நல்ல காலங்கள் பிறக்கைக்குள்ள எல்லாமே விட்டது தொட்டகுறை விட்டகுறை புதிதாக ஆரம்பிக்க போற எல்லா நல்ல விடயங்களும் கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையிலையும் நிகழும். ஸோ அதே போல நம்ம யூடியூப் சேனல்ல கொடுக்கின்ற அப்டேட், பிக் பாஸ் கான்டெஸ்டன்ஸோட விடுபட்ட படங்கள் அண்ட் புதுசாக கிடைக்க போற படங்கள், வாய்ப்புகள் அதெல்லாம் திரும்ப நடக்க போகுது. அது தொடர்பான அப்டேட்ஸ் வந்து ஒன்றிருக்கு. எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற விடயம் வந்து பிக் பாஸ் தமிழ் சரித்திரத்திலேயே பிக் பாஸுக்குள்ள போய் மிகப்பெரிய வாய்ப்பை போன அடுத்த நாள் இவன் எவிக்ட் ஆகி 24 மணி நேரம் ஆகல. டிசம்பர் 17 எவிக்ட் ஆறாங்க ஜனனி மேம் அவர்கள், பிக் பாஸ் சீசன் 6 ஜனனி மேம் அவர்கள். ஸோ அப்போ டிசம்பர் 17 அவங்க எவிக்ட் ஆறாங்க. டிசம்பர் 18 ஈவினிங் வந்து தளபதி அவர்களுடைய படத்துல ஜனனி மேம், பிக் பாஸ் ஜனனி மேம் இருக்காங்க அப்படின்னு நமக்கு அப்டேட். நம்ம அதாவது டிவியில் அவங்களுடைய எவிக்டட் எபிசோட் போக முதல் அவங்களுடைய படம், தமிழ் சினிமாவோட தளபதியோட படம், லோகேஷன் டைரக்ஷன், அனிருத் அவர்கள் இசை அப்படின்னு இதை விட பிரம்மாண்டம் யாருக்குமே கிடைச்சதில்லை. தமிழ் பிக் பாஸ்ல மட்டுமில்ல, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்ல வெற்றி பெற்ற நபர்களோ, ரன்னரா வந்த நபர்களோ, இல்ல பிக் பாஸ்ல போன போட்டியாளர்களோ யாருக்குமே இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாக்கியம், ஒரு கிஃப்ட் கிடைக்கல. அது ஜனனி குணசீலன் அவர்களுக்கு தான் கிடைச்சது. ஸோ இப்படியான வாய்ப்பு இன்னொருத்தருக்கு கிடைக்குமா அப்படின்றது மிகப்பெரிய டவுட். ஏன்னா அவங்க தளபதி கூட அவங்க நிறைய சீன்ல வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம படத்தோட வெற்றி விழாவில் தளபதிக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் எத்தனையோ வருஷமா இருப்பவங்களுக்கு கனவு. என்னுடைய நண்பரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு 10-11 வருஷம் சினிமாவில் இருக்காங்க. அவருக்கு இன்னும் வெற்றி படங்கள் 2-3 படம் வந்திருக்கு. பட் பெருசா அந்த ஒரு பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கல. அவங்கெல்லாம் திகைச்சு பார்த்தாங்க, யாரையா இந்த பொண்ணு, எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு சர்வசாதாரணமா எல்லாத்தையுமே ஒரு படத்தில் எடுத்ததுன்னா அவங்க தான். அதுவும் பிடித்த நடிகர் தளபதி விஜய் அவர்கள், பிடித்த நடிகை த்ரிஷா போல வரணும், பிடித்த டைரக்டர் லோகேஷ் அவர்கள், பிடித்த மியூசிக் இது வந்து அனிருத் அவர்கள். இந்த 4 பேருமே அவங்களோட முதலாவது படத்தில் இருக்காங்க. இது எல்லாத்தையும் இப்படி பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு அந்த பிக் பாஸ்க்குள்ள போனால் இப்படி கிடைக்குமா அப்படின்னு அந்த பிக் பாஸ் வரலாற்றை மாற்றினை அமைத்ததே வந்து ஜனனி குணசீலன் அவர்கள். ஏன்னா டைட்டில் வின் பண்ண நபர்களே படங்கள் இல்லாமல் இருக்கக்குள்ள இந்த பொண்ணு என்னடான்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சுது. ஸோ அப்போ இந்த சீசன் 7 வெற்றி பெற்ற 19 கோடி ஓட்டில் வெற்றி பெற்ற அர்ச்சனா அவர்கள் மீது எல்லாரோட பார்வையும் இவங்களுடைய பட வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படி என்பதுதான். அது தொடர்பாக எகைன் தளபதி விஜய் அண்ணா தளபதி அவர்களுடைய படம், அர்ச்சனா மேமோட அப்டேட்டு என்ன மேட்டரு, நேற்று வந்து இதை பற்றி பல பேர் பேசியிருக்காங்க. ரிவ்யூவர் அப்புறம் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி என்ன அப்படி என்பதை பார்க்கலாம். சரிங்களா? ஒன்று. அடுத்தது 2வது வந்து எப்படி ஜனனி மேம் அவர்கள் உள்ளுக்குள்ளே வரைக்குள்ள அவங்களோட பேர், அவங்களுடைய முகம், அவங்களுடைய படங்கள் எவ்வளவு தூரம் பட்டி தொட்டியெல்லாம் பேசப்பட்டுச்சோ அதே படம் தான் லாஸ்ட்லியா மேம் அவர்கள் வித்தின் ஷோ முடிஞ்சு வெளியில் வர முதல் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எடுத்த ஒரே ஒரு நபர். உள்ளுக்குள்ளே போய்க்க 11,000 ஃபாலோவர்ஸ். அந்த பிக் பாஸ் முடிஞ்சு வெளியில் வரைக்குள்ள 1 மில்லியன் சர்வசாதாரணமாக எடுத்துட்டாங்க. டைட்டில் வின்னர்ஸால் கூட அப்படி எடுக்க முடியலை. ஸோ இப்படி இலங்கையிலேருந்து வந்த 2 பெண் போட்டியாளர்களும் தங்களுக்கு இன்னொரு முத்திரை வந்து பதிச்சிருக்கார்கள். அவங்க வந்து ஆரியவர்களோட நடித்த ஒரு படம் ஒன்று, அதை பற்றி அப்டேட் வந்து இல்லாமல் இருந்துச்சு. அதை பற்றி சில அப்டேட். சரிங்களா? அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் வேற லெவலில் மனுஷன் கலகி கொண்டிருக்காரு. ஒரு வெளிநாட்டுக்கு தான் போறாருன்னு பார்த்தா பல வெளிநாட்டுக்கு வர போறாரு. அது நேற்று அவரே ஒஃபிஷியலி சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல, அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா தெரியும். அது தொடர்பான அப்டேட். சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா மேம் அவர்களுடைய அப்டேட் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 படம் தான் அவர் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. இப்போ தளபதி 68 இது நம்ம வெங்கட் பிரபு சார் அவர்களோட பண்ணுறாங்கல்ல, அதுதான் கடைசி படம். பட் வேற சில பேர் வந்து சொல்கிறாங்க என்னென்னா, அவர் வந்து இதுக்கப்புறமும் ஒரு படம் ஒன்று நடிப்பார் அப்படின்னு. அது அட்லி அவர்களுடைய படம் இல்லை அப்படின்னா
கார்த்திக் சுப்புராஜ் சார் அவர்கள் அட்லீஸ்ட் சார் அல்லது கார்த்திக் சுப்புராஜ் சார் அவர்கள் இல்லை வெற்றிமாறன் சார் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்காங்க. இப்போ ரீசனாக வர்றது என்னன்னா அர்ச்சனா மேம் அவர்களுடைய வாய்ஸ் அவங்க பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் பாடின பாடலை பல தயாரிப்பாளர்களும் சரி பல டைரக்டர்ஸும் சரி பார்த்துருக்காங்க. ஈவன் அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் ஃபேன் பேஜஸ் போட்ட ஸ்டோரியிலேயே வந்து ஈவன் இமான் சார் அவர்கள் அவங்க கூட பார்த்துருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள சில தகவல் வருது. அர்ச்சனா மேம் அவர்கள் வெங்கட் பிரபு சார் அவர்கள் தளபதி அவர்களை வச்சு எடுக்கிற படத்தில் மேபி ஒரு பாடல் வந்து பாடலாம், அவங்களுடைய வாய்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி. இல்லை அப்படின்னா தளபதி அவருடைய அடுத்த படம் கடைசி படம் அதில் வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து ஒரு பாடல் அவங்களோட வாய்ஸில் பாடலாம் அப்படின்ற மாதிரி. பட் இதெல்லாம் நடக்கல, நடந்தால் சூப்பராக இருக்கும். நடக்க முதல் வருகின்ற சில ரூமர்ஸ் தான், சரிங்களா? இதை பற்றி நேற்று சில பேர் பேசக்குள்ள பல பேர் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க, இதெல்லாம் உண்மையா ப்ரோ கன்ஃபார்ம் ஆண்டு ரூமர் தான், கன்ஃபார்மாக இன்னும் ஆகலை. நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நான் நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், பிக் பாஸுக்குள்ளே போன போட்டியாளர்களுக்கு ஒரு ட்ரீம் இப்படி இருக்கணும் அப்படின்னா ஜனனி குணசீலன் அப்படின்னு ஒரு பொண்ணு, 20 வயது பொண்ணு, இலங்கையில இருந்து கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்து ஒரு வேளை சாப்பாடுக்கே கஷ்டப்பட்ட பொண்ணு இப்போ 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. 3 வேளை கூட 100 பேருக்கு காசு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு அந்த பொண்ணோட வளர்ச்சி இருக்குது அவங்களோட திறமையின் மூலம். பல பேர் வந்து எப்படி கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க இவங்க வேற லெவலில் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பிக் பாஸுக்குள்ளே போனால் முதல் படமே தளபதியோட படம், பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, அனிருத் அவர்களோட இசை, த்ரிஷா அவங்க கூட கோ ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறது, கௌதம் மேனன் சார் அவர்கள், அப்படி எல்லா சாதனையுமே 10-15 வருஷம் ஒருத்தங்க இருந்து சினிமாவில் ஒரு ட்ரீமாக அச்சீவ் பண்ண வேண்டியதை இந்த பொண்ணு ஒரு படத்தில் அச்சீவ் பண்ணிட்டாங்க. தளபதிக்கு பக்கத்தில் ஒரு வெற்றி விழாவில் பல பேரால் நிற்க முடியலை, அந்த சான்ஸ் கிடைக்கல, இவங்களுக்கு சர்வசாதாரணமாக கிடைச்சிருக்கு. எல்லாம் அந்த அதெல்லாம் எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்றது தான். கண்டிப்பாக இதே சாதனைகளை ஜனனி மேம் அவர்கள் அடுத்தடுத்து வருகின்ற படங்களையும் அவங்க பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. வாழ்க்கையில் ஏற்ற முறக்கம் இருக்கும், வெற்றியும் இருக்கும், அடியும் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி வர்றவங்க தான் சாதனையாளர்கள். கண்டிப்பாக ஜனனி குணசீலன் அவர்கள் இப்போ எப்படி நம்ம பெருமையாக சொல்கிறோமோ, நான் மட்டும் இல்லைப்பா, 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் சினிமாவில் இருக்கிறவங்களே ஜனனி குணசீலன் யாருமா இது, எப்படி இப்படி சான்ஸ்ன்னு வியந்து பார்த்தார்கள், சரிங்களா? இன்னொரு விடயம், பொன்னியின் செல்வன் இசை திருவிழாவுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து அவங்க ஒரு கெஸ்டாக வந்து போகிறாங்க. பிரியங்கா மேம் அவர்கள் இவங்களை வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. ஸோ அப்படியான வரப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்கல. ஸோ இவங்களுக்கு சர்வசாதாரணமாக கிடைச்சிட்டு, ஸோ இதை விட பல மடங்கு அவங்களோட வளர்ச்சி இருக்கும் அப்படி என்பது நம்மளுடைய வாழ்த்தும் விஷயம். அண்ட் இதே போல் அர்ச்சனா மேம் அவர்களுக்கும் அவங்க ஆஃப்டர் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் தளபதி ஒரு படத்தில் ஒரு நடிகையாகவோ அல்லது ஒரு சிங்கராகவோ இருக்கும் பட்சத்தில் ஜனனி அவர்களுக்கு அப்புறம் அந்த சான்ஸ் அர்ச்சனா அவர்களுக்கு தான் கிடைச்சதா இருக்கும். பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் உண்மையாக நடக்குது அப்படின்னு, சரிங்களா? பேச சொன்னீங்க, பேசியிருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து லாஸ்ட்லியா அவர்கள். ஸோ கண்டிப்பாக லாஸ்ட்லியா அவர்கள் போட்ட பாதை அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு நாள்லேருந்து வந்து தமிழ் சினிமாவை பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க, சரிங்களா? நம்பி வந்தவர்களை தமிழ்நாடு கைவிட்டதில்லை, அது 100% உண்மை, சரிங்களா? அது வேற மாநிலத்திலேருந்து வந்தவங்களா இருந்தாலும் சரி, வேற நாட்டிலேருந்து வந்தவங்களாலும் சரி, தமிழ்நாட்டில் காலை வச்சானே நீ எங்கேயோ போயிடுவா அப்படி என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கு. என்னுடைய நண்பர்கள் பல பேரே இருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள அப்படி பல இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டி, அதாவது இப்படியும் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம்னு காமித்தவர் லாஸ்ட்லியா மேம் அவர்கள். அவங்களுடைய படம் அவங்க, அப்புறம் ஆர்ய அர்ஜுனா அவர்கள், லாஸ்ட்லியா அவர்கள், ஆர்யா அவர்கள், அப்புறம் அபிராமி அவர்கள், பிக் பாஸ் 3 அபிராமி அவர்கள், அப்புறம் ஸ்ருதி டாங்கி குக் வித் கோமாளி போன சீசன் பண்ண இவங்க எல்லாருமே ஒரு படத்தில் 2020 12 அந்த படத்தோட அப்டேட் வந்துச்சு. பேர் வைக்கப்படாத ஒரு படத்தோட அப்டேட், ஒரு நல்ல கதை, பெரிய தயாரிப்பு அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கொரோனாவோட என்ட்ரி, சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த படம் என்னாச்சு அப்படின்னே தெரியல. அந்த டைம் தான் ஆரியவர்களுடைய பகவான் படத்தோட அப்டேட் வந்துச்சு. 3.5 வருஷமா இந்த படங்களோட அப்டேட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக தான் பகவான் படத்தோட அப்டேட் வர ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு வருகின்ற அப்டேட் ஆரியவர்களுக்கு இன்னும் 2 படம் 2020 ஆரம்பிச்ச 2-3 படங்கள் இருக்கு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்லியா மேம் அண்ட் ஆரியண்ணா அவர்களுடைய இந்த கூட்டணி திரும்ப அப்டேட் வரும், திரும்ப படங்கள் இந்த படத்தோட வேலைகள் நடைபெறும். கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தகவல், சரிங்களா?
ஸோ எப்பயுமே சினிமாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்பிக்கையோடு இருப்பவர்கள்லாம் சாதிப்பார்கள். கண்டிப்பாக லாஸ்லியா மேம் அவர்கள் எப்படி 2019 பட்டி தொட்டியெல்லாம் லாஸ்லியா மரியநேசன் என்ற பேர் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சோ அதே போல் அவங்களுடைய பேரும் புகழும் வேற மாதிரி ஜொலிக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து மணி மாஸ்டர் அவர்கள். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மணி அண்ணா அவர்கள் வந்து கனடா அது ஏப்ரல் 6 போகிறாங்க. அது வேற லெவல். ஒரு பக்கம் பிரம்மாண்டமான நிகழ்ச்சியால் அவரை வரவேற்க அங்கே இருக்கின்ற மணி அவர்களுடைய படை ரெடி ஆகுது. சரிங்களா? இப்போ நேற்று அவர் சொன்ன இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, மலேசியா பயணம். அங்கே மலேசியாவில் இருக்கிற ரசிகர்கள் வந்து கேட்டிருந்தாங்க எப்போ மலேசியாவுக்கு வருவீங்க அப்படின்னு. அதுக்கு மணி மாஸ்டர் சொன்ன என்னன்னா ஜூனில் வருவார் அப்படின்னு. சரிங்களா? இது மட்டும் இல்லை, அப்புறம் எப்போ ஸ்ரீலங்காவுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள வெரி சூன் அப்படின்னு இருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஏக்கு எப்போ வருவீங்க அப்படின்னா அக்டோபர் அப்படின்றாரு. ஸோ அடுத்தது வந்து அவருடைய டான்ஸ் ஸ்கூல் வந்து கேகே நகர் அதுலேயும் வந்து வெரி சூனாக வந்து கிரியேட் பண்ண இருக்காராம். இது தவிர்த்து படங்களோட அப்டேட் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ரன்னர் பிக் பாஸ் தமிழ் சீசனுக்கு போய் அதன் மூலம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஒரு 100 மடங்கு அதிகரிச்சது அப்படின்னா அது மிஸ்டர் மணி அண்ணா அவர்கள் தான். யார் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு விஸ்வரூபமா அவருடைய வாழ்க்கை வெற்றி பெறும் அப்படின்னு. சிறப்புமா. சரிங்களா? ஸோ எண்ணம் போல வாழ்க்கை சிம்பிள். ஸோ மணி அவர்கள் வந்து ஒரு வேர்ல்ட் ட்ரிப்பே வரப்போறார் போல இருக்கு. ஸோ ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். சரிங்களா? மணி மாஸ்டர் அவர்களுடைய ஸ்டோரி அதில் இருக்கு. 24 மணி நேரம் தான் அந்த ஸ்டோரி அவைலபிளாக இருக்கும். பார்க்கலன்னா இப்போ போய் பாருங்க. வரித்தனம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி மக்களே.